அண்மைச் செய்தி. நெல்லை மாவட்டம் வல்லநாடு பகுதியில் நள்ளிரவிலும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் வல்லநாடு பகுதியில் நள்ளிரவிலும் மீட்புப் பணிகள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் சிக்கிய கிராம மக்கள் படகு மூலம் மீட்கப்பட்டிருக்கின்றனர். படகுகள் மூலம் ஏராளமானோரை மீட்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர். நெல்லை மாவட்டம் வல்லநாடு பகுதியில் நள்ளிரவிலும் மீட்புப் பணி நீடிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் சிக்கிய கிராம மக்கள் படகு மூலம் மீட்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களை மீட்க தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் ஏராளமானோர் வெள்ளத்தில் சிக்கிய கிராம மக்களை மீட்டிருக்கின்றனர். நெல்லை மாவட்டம் வல்லநாடு பகுதியில் நள்ளிரவிலும் மீட்புப் பணி நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த மீட்பு நடவடிக்கை குறித்து சொல்லுங்க. திருநெல்வேலியில பல்வேறு இடங்கள்ல விடிய விடிய இந்த மீட்பு பணிகள் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த இடங்களில் எல்லாம் தொடர்ந்து இரவு நேரங்களில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த இடங்களிலுமே மின்சாரம் இல்லாமல் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையிலும் டார்ச் லைட்டை பயன்படுத்தி ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று, அதாவது அதிகமாக இந்த தாமிரபரணி ஆற்று கரையோரம் வெள்ளம் சூழ்ந்திருக்க இந்த பகுதிகளில் எல்லாமே மீட்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுல இந்த வல்லநாடு என்ற இந்த பகுதியில திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வல்லநாடு என்ற இந்த பகுதியில தாமிரபரணி ஆற்றினுடைய தண்ணீர் முழுவதுமாக சூழ்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வீட்டினுடைய மாடிகளில் தஞ்சம் அடைந்திருந்ததாகவும், வெள்ள நீர் அதிக தகவலை அடுத்து அங்க மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் மீட்பு உபகரணங்களை பயன்படுத்தி விடிய விடிய அந்த மீட்பு பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கூடுதலாக இந்த மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் வர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 19 மாவட்டங்களில் இருந்து வந்த நிலையில கூடுதலாக 15 மாவட்டங்களிலிருந்து இன்னும் மாநில பேரிடர் மீட்பு குழு வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும், அதற்கான விடிய விடிய இந்த மீட்பு பணிகள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு முதல் இந்த மழையினுடைய அளவு குறைந்து பெய்திருப்பதனால ஓரளவு கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓரளவு ஏற்கனவே தேங்கி நின்ற மழை வெள்ளத்தினுடைய அளவு வெள்ள நீரினுடைய அளவு சற்று குறைந்திருக்கிறது. இதனால் இரவு நேரத்துல மீட்பு பணிகள்ல இன்னும் துரிதமாக செயல்பட முடிந்தது என்றும் மீட்பு குழுவினர் தெரிவிக்கின்றனர்.